பரமாத்மா என்பது கடல். பரமாத்மா என்பது கடல். அதில் உள்ள ஒரு துளி நீர் தான் ஜீவாத்மா. இப்ப கடலை பார்த்து ஒரு துளி நீர்ன்னு சொல்ல மாட்டோம். ஒரு துளி நீர் எடுத்துட்டு வெளிய வந்துட்டோம். ஒரு துளி நீர் அத கடல்ன்னு சொல்ல மாட்டோம். இப்போ கடல்ல போய் ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. அந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணிய பார்த்து கடல்ன்னு சொல்ல மாட்டாங்க. நீர்ன்னு சொல்லுவோம். புரிஞ்சா? தண்ணி இருக்கும்போம். தண்ணி கொண்டு போய் கடல்ல ஊத்திருங்க. கடல்ம்போம். அதே தண்ணி தான் கடல்ம்போம். புரிஞ்சுதுங்களா? தனியாக இருக்கும் பொழுது ஜீவாத்மா. அது பரம்பொருளோடு சேரும் பொழுது பரமாத்மா. அதாவது பரமாத்மாங்கிறது ஒரு பெரிய ஒரு வாஸ்ட் ஹியூஜ் மொத்தமும் சேர்ந்தது தான் பரமாத்மா. அதுல இருக்கிற சின்ன ஒரு ஒரு புள்ளி ஜீவாத்மா. நாம இப்ப நான் இருக்கிறேன்னா நான் ஒரு ஜீவாத்மா. இந்த இந்த ஜீவாத்மாக்கு பேர் என்னன்னு தெரியாது. எல்லாரும் சேர்ந்து பாஸ்கர்னு பேர் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா அந்த ஆத்மா தனியா பிரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் கிடையாது. இப்ப அவ்வளவுதான் அந்த பேர். அப்ப புரிஞ்சுக்குங்க, அத்வைத கோட்பாட்டில் இருப்பவர்கள் கடல் பரமாத்மாவாக நினைத்துவிட்டு அதில் உள்ள ஒரு துளிக்கு ஜீவாத்மாவாக சிந்திக்கிறார்கள். நாமெல்லாம் கடலுக்குள்ள இருக்கிறோம் ஒரு துளி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அத்வைத கோட்பாட்டு ஜீவாத்மா பரமாத்மா. துவைத கோட்பாட்டுக்குள் இருக்கும் நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கடல்ல இருந்து ஒரு துளி தண்ணி வெளியே வந்துருச்சு, நான் கடல்ல இருந்து வந்திருக்கிறேன், ஒரு சுழி தண்ணி மறுபடியும் கடல்ல சேர போறேன்பாங்க. புரிஞ்சுக்கங்க, கடல்ல இருந்து வெளியே வந்த தண்ணியா நினைக்கிறவங்க துவைத கோட்பாட்டில் இருக்கிறவங்க, கடலுக்குள்ளேயே ஒரு துளியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அத்வைத கோட்பாட்டில் இருப்பவங்க. ஜீவாத்மா என்பது ஒரு உயிரின் எனர்ஜி, சக்தி, ஜீவனின் உயிர்னு சொல்ல வேண்டாம். உயிர் கனெக்ஷன், ஜீவன் ஒரு ஜீவனுடைய சக்தி. உயிர் என்பது கனெக்ஷன், உடம்பு பத்தி தெரியும். பரமாத்மா என்பது ஹோல், இறைவன். ஜீவாத்மா என்பது ஒரு துளி. உயிர் என்பது கனெக்ஷன், உடல் என்பது நமக்கு தெரியும். மனம் என்பது நல்லது கெட்டது ஆராய்ச்சி செய்யாது, பிடிச்சது பிடிக்கலன்னு யோசிச்சுட்டு கிடக்கும். புத்தி என்பது பிடிச்சது பிடிக்கல என்பதை யோசிக்காது, நல்லது கெட்டது மட்டும் யோசிக்கும். ஒவ்வொரு விஷயத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து வச்சிருக்கு, இதுதான் அதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறதுக்கு வந்து சித்தம்னு பேர். எதுக்குன்னா இதெல்லாம் புரிஞ்சுதுன்னா நம்ம இன்னும் அட்வான்ஸ் லெவல்ல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பேசிக்ஸ்ங்க.